நம்ம வித்திய பார்த்துட்டிங்கன்னா, தனக்கு பிடிக்கலன்னா அவங்க யாரா இருந்தாலுமே வந்துட்டு சும்மாவே விடுவாங்கட்டும் போல இருக்குது. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு ரோகிணி வந்துட்டு என் ஃபேவரட் மருமக. என் 3 மருமகளே வந்துட்டு இவ தான் ரொம்ப சிறந்த மருமக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அவ ஏழ விட்டு பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, ரோஹிணியும் மனோஜும் எப்படியாவது பிரிச்சே ஆகணும். அவங்க 2 பேரையும் ஒண்ணே சேர்த்தக்கூடாது. முடிஞ்சா ரோஹிணிய பிரிச்சு வெளிய தொரத்திட்டு, மனோஜுக்கு வேற ஒரு பொண்ண பார்த்து பணக்கார பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா பார்த்தீங்கன்னா பிளான் பண்றாங்க. அதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா முயற்சிகளையும் பார்த்தீங்கன்னா, வித்யா எடுத்துகிட்டே இருக்காங்க. இதுக்கு தடையா இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா, மனோஜும் அண்ணாமலையும் தான். ஏன்னா மனோஜுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சிட்டு போறான்னு சொல்லி வித்யாவுக்கு நல்லாவே தெரியுது. அதுவும் இல்லாத அண்ணாமலை பார்த்துட்டிங்கன்னா, ஏழை பொண்ணு, பணக்கார வீட்டு பொண்ணு, 1000 இருந்தாலும் வந்து அவன் நம்ம மருமக அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயும் வந்துட்டு பாரபட்சம் பார்க்காம அன்பு செலுத்துவாரு. இதனால வித்யாவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கோவமா இருக்கு. எப்படியாவது அந்த ரோகிணிய மனோஜை விட்டு பிரிக்கணும். இல்லைன்னா தான் பையனை வந்துட்டு தங்கிட்டேருந்து பிரிச்சுருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வித்யா நினைக்கிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா தான் ஃப்ரெண்டு பார்வதி கிட்ட சொல்லி அந்த மலையாள மந்திரவாதி வர சொல்லு. அவகிட்ட சொல்லி வசியம் பண்ணி எப்படின்னா மனோஜும் ரோஹிணியும் பிரிச்சே ஆகணும். இந்த ரோஹிணி அக்க மனோஜ் தான் பக்கம் இழுத்துட்டே இருக்கா. இப்படியே போனால் தான் பையன் வந்துட்டு தான் பேச்சு கேட்க மாட்டான். அதனால வந்து மனோஜும் ரோஹிணியும் பிரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட சொல்ல, ஏய் இதெல்லாம் பாவண்டி. அவங்க 2 பேர் இருந்தாலும் 1000 இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி. அவ ஏதோ சின்னதா தப்பு பண்ணிட்டான்றதுக்கோசம் அவங்க 2 பேரையும் பிரிக்கலான்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதனால வித்யா பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டு, நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்டேன்னா எனக்கு பிடிக்காதவ என் கூட இருக்கவும் கூடாது, என் மகன் கூட பொண்டாட்டியாகவும் இருக்கக்கூடாது. அவங்க இனிமேல் 2 பேரும் ஒன்றாவே சேரக்கூடாது. அதுக்கு என்ன முடியுமோ அதை நான் பண்ணி தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வாய மூடிடுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பார்வதியுமே வேறு வழி இல்லாத மந்திரவாதி வர சொல்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி வெளியே இருந்து கேட்டுக்கிட்டு, என்னையும் நினைச்சுமா பிரிக்க நினைக்கிறேன், உன்னை இத்தனை நாள் பாவமாக போட்டுன்னு சொல்லி எனக்கு என்ன யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஒன்று நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நீ என்ன 2 பேருமே பிரிக்கிறதுக்கு மந்திரவாதி வர சொல்கிறேன், இதுக்கு மேலே ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா மேலே பார்த்தீங்கன்னா ரோஹிணி ரொம்பவே கட்டுப்புள்ள இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வெளில இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.